இசக்கார் கோத்திரத்திலிருந்து எழும்பின ஒரு நியாயாதிபதி. யோசுவாவின் நாட்களில் வருகிற வரையிலும் நடந்த விஷயங்கள் வேறு. அடிமையாயிருந்த இஸ்ரவேல் மக்களை தேவ மனிதனாகிய மோசே மீட்டு கொண்டு வந்தார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அனாதைகளைப் போல திரிந்த இந்த மக்கள், அடிமைகளாக பரதேசிகளாய் திரிந்த அந்த மக்களை மீட்டு கொண்டு வந்தார். அதற்கு பின்பதாக யோசுவா நடத்தி கொண்டு வந்தார். யோசுவா கானான் தேசத்துக்குள்ள வந்து அங்கே அந்த இஸ்ரவேலின் 12 கோத்திரத்திற்கும் சுதந்திரங்களை பிரித்து கொடுத்து எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டார். சில பேருக்கு இடங்களை மட்டும் சொல்லிட்டார், அவங்கவுங்க சுதந்திரித்து கொள்ளுங்க, என்னுடைய காலம் முடிய போகிறது, நீங்க என்ன பண்ணிக்கங்க, சுதந்திரித்து கொள்ளுங்கன்னு கொடுத்தார். அப்போ மக்கள் ஓரளவுக்கு வீடு வாசல்கள் ஏற்பட்டுருச்சு, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்க வீடு, எங்க இடம், எங்க தோட்டம், எங்க துறவு அப்படிங்கிற சொல்றதுக்கு ஒரு உரிமை கிடைச்சிருச்சு. இந்த உரிமை கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அது ரொம்ப முக்கியமானது. எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், ரட்சிக்கப்பட்டோம், அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றோம், ஆலயத்திற்கு வருகிறோம், நாங்கள் இப்பொழுது வேதத்தை பிடித்து கொள்கிறோம், வேதத்தை கேட்கிறோம், நாங்கள் இப்பொழுது கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டோம் அப்படின்னு நாம சொல்லிக் கொள்ளுகிறோம். ஆனா உள்ள வந்ததுக்கு அப்புறம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம், கிறிஸ்தவத்தை அடையாளமாய் காண்பிக்கிறவர்களாய் வாழ்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப கவனிக்க வேண்டியது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்ற புரியுதா? கிறிஸ்தவன் என்று சொல்வதை விட கிறிஸ்துவை தரித்தவனாய் வாழ்வது மிக முக்கியமானது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பெருகி இருக்கிறார்கள், கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள் குறைந்து கொண்டே போகிறார்கள். தேவனுக்கு கிறிஸ்தவர்கள் தேவையில்லை, அவரை தரித்து கொண்டவர்கள் தான் தேவை. அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள், நீங்க யூரோப்பியன் கண்ட்ரியில் போனீங்கன்னா, யூரோப் கண்ட்ரிஸ் போனீங்கன்னா, அமெரிக்க தேசம் போனீங்கன்னா, எல்லாமே அதெல்லாம் என்ன தேசம்தான்? கிறிஸ்தவ நாடுகள் தான். ஆனால் கிறிஸ்தவர்கள் இல்லை. பெயர்கள் கிறிஸ்தவ பெயர்கள் தான், ஆனால் அவர்கள் கிறிஸ்தவர்கள் இல்லை. அவங்களுக்கும் அவங்க வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கும் அவங்களுக்கு கடவுள் தெரியாது. அவனுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் பேரெல்லாம் என்ன பேர் தான் வச்சிருக்கான்? கிறிஸ்தவ பேர் தான் வச்சிருக்கான். அப்போ நம்ம கிறிஸ்தவர்கள் ஆகிவிட்டோம் என்கிற சந்தோஷத்தை விட தேவன் எனக்கு ரட்சிப்பை கொடுத்து விட்டார் என்கிற சந்தோஷம் பெரிய சந்தோஷம். அந்த ரட்சிப்பு எனக்கு கிடைத்ததே என்பது ஒரு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அந்த நிலையில தான் போய் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்களாய் வாழ, அதாவது கிறிஸ்தவர்களாய் வாழ நினைக்காதீங்க, கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாய் வாழ நினைத்துக் கொள்ளுங்கள். புரிஞ்சுச்சா நான் சொன்னது? கிறிஸ்தவர்களாய் வாழ ஆசைப்படாதீங்க, கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாய் வாழ ஆசைப்படுங்கள்.